வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூன் 15 எண்ணம் என்கிற பெருநிதி புதையல், அது குறித்து தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். எண்ணம் என்பது பற்றி பேசும்போது ஒன்றை சொல்ல வேண்டாம். பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தியானம் என்பதே எண்ணத்தை ஒழிப்பது, எண்ணத்தை நிறுத்துவது என்று கூட தவறாக நினைக்கிறார். அப்படி அல்ல. எண்ணம் என்பது எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பது. எண்ணம் வேறு நீ வேறு இல்லை என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். காலம், தூரம், பருமன், வேகம் என்கிற 4 அளவையெல்லாம் எப்போதும் கணக்கிட்டுக் கொண்டிருப்பது, எண்ணிக்கொண்டிருப்பது என்பது இயல்பான ஒன்று. அது உயிர் இருக்கும் வரை, அதாவது நீ இருக்கும் வரை அல்லது நான் இருக்கும் வரை, நாம் இருக்கும் வரை எண்ணம் என்பது நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும். அதனை நிறுத்த வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று முயல்வது வீண் வேலை, வீண் முயற்சி என்கிறார். மாறாக அந்த எண்ணத்தை ஆராயலாம், அதனை சீர்படுத்தலாம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் எண்ணத்தை அதாவது அடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்று அற்புதமாக தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே எப்பொழுதும் எண்ணத்தை பண்படுத்த முயற்சிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கும் போது எப்படியெல்லாம் அந்த எண்ணத்தினால் நாம் உயர்வு பெறலாம் என்று அப்போதைக்கு அப்போது திட்டமிட்டு கொண்டு இருக்கலாம். போதும். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார், ஒருபடி மேலே போய் எப்போதும் வருங்காலம் குறித்து திட்டமிட்டுக் கொண்டிருப்பது, கணக்கிட்டுக் கொண்டிருப்பது என்பது கூட தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் எண்ணத்தின் ஆற்றல் அவ்வளவு மிக பெரியது என்று சொல்கிறார். எந்த ஒன்றையும் ஒரு நொடி பொழுதில் திட்டமிட்டு அடையக்கூடிய ஆற்றல் உடையது உங்கள் எண்ணம் என்று சொல்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எண்ணத்தை ஆராய்வது, அதனை சீர்படுத்துவது, பண்படுத்துவது, எண்ணத்தை அந்த இயற்கையோடு கலக்க விடுவது என்கிற நிலையிலே நாம் தொடர்ந்து பழகினால் வெற்றி நிச்சயம், வாழ்வில் மகிழ்ச்சி நிச்சயம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று ஒரு இடத்துல எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.